மிகுந்த எழுச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் நடைபெறக்கூடிய இந்த 92வது ஆண்டு வாழ்வியல் சிந்தனைகள் வெளியீடு, அதே போல் மாடர்ன் ரேஷனலிஸ்ட் கட்டுரைகள் வெளியீடு, இன்னும் ஏனைய தோழர்களுடைய சந்திப்பு, இவைகளையெல்லாம் உள்ளடக்கிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற கழகத்தினுடைய துணைத் தலைவர் மாண்புமிகு கவிஞர் கலிப்பூங்குன்றன் அவர்களே, அதே போல் வரவேற்புரை ஆற்றிய பெருமதிப்பிற்குரிய நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் சிறந்த பொழிவாளராக உலகம் முழுவதும் கருதப்படுகின்றவருமான மதிவதனி அவர்களே, வழக்குரைஞர் மதிவதனி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய மாநில பொறுப்பாளர்கள், தலைமை கழக பொறுப்பாளர் அமைப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், இன்னும் ஏனைய அனைத்து இயக்கங்களை சார்ந்த தமிழன்பர்கள், பகுத்தறிவாளர்கள் ஆகிய அத்துணை தோழர்களே, அதே போல் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் எனக்கு 92 என்பதை விட இந்த கொள்கைகளை தன்னுடைய வாழ்நாள் கொள்கையாக ஆக்கிக்கொண்டு பெரியாரை வாசித்ததை தாண்டி என்றைக்கும் சுவாசிப்போம், அதன் மூலமாக எங்கள் சுவாசம் என்று சொல்வது நீண்டு கொண்டிருக்குமே தவிர அது ஒருபோதும் குறையாது என்று சொல்வதற்கு அடையாளம்தான் இங்கே பெங்களூரை சார்ந்த நம்முடைய 105வது வயதிலும் அதே போல் 102வது வயது அவர்தான் எங்கள் பெரியார் சுயமரியாதை பிரச்சார அறக்கட்டளையினுடைய தலைவர், திராவிட மாணவர் கழகத்தில் இருந்து இருக்கக்கூடியவர்கள். அதுபோலவே எளிய தோழராக இருந்து இந்த இயக்கத்தில் நீண்ட காலமாக தன்னுடைய குடும்பத்தையே எல்லாரும் குடும்பத்தோடு இருக்கக்கூடியவர்கள், குடும்பம் கொள்கை குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஐயா 102 வயதான நம்முடைய ஐயா தலைவர் சண்முகம், பொத்தனூர் சண்முகம் அவர்களே, அதே போல் ஆத்தூர் ஐயா தங்கவேல் அவர்களே, இவர்களெல்லாம் 105, 102, 103, 102 அதெல்லாம் வச்சு அவரை பெருமைப்படுத்தியிருக்கோம் பாருங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான இந்த நிகழ்ச்சி போராடு. அதுதான் அதில் மற்றதெல்லாம் சேர்ந்து போச்சு, அவ்வளோதானே தவிர ஒன்று. 7ஆம் தேதின்னு தள்ளி வச்சாங்க. இந்த 7ஆம் தேதி எங்களுக்கு கூட ஞாபகம் இல்லை. தோழன் வந்து வேறு 2ஆம் தேதி முடியல உங்களுக்கு அந்த இன்றைக்கு தான் எல்லாம் கொஞ்சம் ஓய்வாக இருக்குது, மற்ற நாளெல்லாம் வெவ்வேறு நிகழ்ச்சிகள் இருக்குதுன்னு சொல்லி கவிஞர் தான் 7ஆம் தேதி வைக்கலாம் என்று சொன்னார்கள் போகிறாங்க. அது எதிர்பாராம எங்களுக்கு நினைவில்லை, எனக்கு என்னுடைய வாழ்வுடைய இருக்கோ அதை பற்றி நாங்கள் எப்போ யோசிக்கிறதே இல்லை போகிறாம. அது இன்றைக்கி திருமண நாள் என்றதே அவர் தான் நினைவுட்டார் போகிறாம. மிகப்பெரிய அளவுக்கு எல்லா நாளும் எங்களுக்கு ஒரே நாள் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா பொதுவாகவே என்னுடைய ஐயா வந்து திருமணத்தை எனக்கு ஏற்பாடு பண்ணும்போது வேறு ஒன்றும் சொல்லலை, எனக்கு எதுக்கே அப்போ திருமணம் என்ன கையில் பதில் சொன்னேன். அப்போ ஐயா சொன்னார், இயக்கத்துக்கு பயன்படுவேன்றதுக்காக தான் இயக்கத்துக்கு பயன்படணும்னு தான் இந்த ஏற்பாடுன்னார். அப்படியானா நீங்கள் பார்க்கணும், பெண்ணை பார்த்துருக்கியாங்க, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இயக்கத்துக்கு ஏற்பாடுன்னு சொல்லிட்டு ஏற்பாடு யாராக இருந்தால் என்ன அவசியம்னு சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு நாளையும் இன்று கிடைத்து எங்களுக்கு 66வது ஆண்டு அழகியம் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேருமே அவர்களுக்கு தான் ரொம்ப பாராட்டினேன். என்னை விட காரணம் என்னன்னு கேட்டால், நான் வந்து இதே வேலையாக இருக்கிறவன் மாணவ பருவத்தில் இருந்து அவரை கொஞ்சம் வசதியாக குரோட்டன் செடி மாதிரி இருந்தவன், நான் காட்டாமணி மாதிரி இருக்கக்கூடியவர், அவ்வளோதான் மிகப்பெரிய அளவுக்கு. ஆனால் அதில் ஒரு எங்களுடைய வாழ்க்கையை இப்பவும் சொல்கிறேன், எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன், எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், குருதி குடும்பத்துக்கு சொல்கிறேன், தோழர்களுக்கு சொல்கிறேன், கொள்கை குடும்பத்துக்கு சொல்கிறேன், கல்வி குடும்பத்துக்கு சொல்கிறோம், எல்லாருக்கும் சேர்த்து சொல்லணும்னு சொன்னால் என்னன்னா, நாங்கள் எல்லாமே இல்லற தொழில்கள், அவ்வளோதான் தவிர வேற ஒன்றும் இல்லை. இல்லற தொழில்கள் வீட்டுக்கு எல்லாம் போயோம் சாப்பிட்டு வருவோம், அவ்வளோதான் இயக்கப்பணி செஞ்சுக்கிட்டு இருப்போம் என்று சொல்லக்கூடிய அளவு அந்த நிகழ்ச்சியில் இணைத்து பெரிய அளவுக்கு சிறப்பாக வந்திருக்கிறீர்கள்னா, இந்த பணி செய்யறதுக்கு எல்லா தோழர்களும் இந்த 92வது வயது அவங்களை கொண்டாடணும். 92 வயதுன்னா
வயது ஆயிடுச்சுன்னு சொல்றது என்ன பெருமையா? இந்த பணி செய்யுது, எதிரிகளை பார்க்குறோம், களத்தை பார்க்கிறோம். சற்று நேரத்துக்கு முன்னாலே மிக பிரமாதமாக நம்முடைய இந்த நூலை வெளியிட்டு அற்புதமாக பேசிய நம்முடைய பெரிய தமிழ்நாட்டினுடைய சிறந்த பொழிவாளர்களிலே, ஆய்வாளர்களிலே சிறப்பாக இருக்கக்கூடியவர்களே பெருமைக்குரியவர் நம்முடைய அருமை சகோதரர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் அதே போல பேராசிரியர் சுந்தரவள்ளி அவர்கள், அதுபோல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற நம்முடைய நன்றி உரைகளோடு இருக்கிற குமரேசன் அவர்கள், இப்படி எல்லாரையும் சொல்லலாம். இந்த ஏராளமாக தோழர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய தலைதாழ்ந்த நன்றியை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இவர்களை நான் கூப்பிட்டு பெருமைப்படுத்துறது என்பது இருக்கிறத, இந்த கொள்கையினுடைய வெற்றியை புரிந்து கொள்ளணும். அதுதான் இந்த கொள்கையை கடைசியில் வந்தவுடனே ரொம்ப பேர் சொல்லுவாங்க அவருக்கு இறை நம்பிக்கை இருக்க மாட்டோம். ஆனால் நம்முடைய நாட்டில் ஒரு சம்பிரதாயம் என்னன்னா, எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம்னு தான் முடிப்பாங்க. இறை மறுப்பு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள்ங்கிறதுக்கு அதிகமாக அடையாளம். அதுதான் மிக முக்கியம். வாழ்க்கைக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. வாழ்க்கை முறை ஒழுங்காக இருந்தால் அவர்கள் இருக்கலாம், அவ்வளோதான் என்பதற்காக இதில் அறிவியல் ஒன்றும் கிடையாது. சொன்னாங்க, நான் ஒன்று இந்த வகையில் எதிர்த்தாப்புல சொல்லணும்ல. இவர்களை அழைத்து இந்த விழாவில் முதல்ல அவரை சிறப்பு பண்ணிட்டு இந்த விழாவை நடத்துறது, இது ஒரு பெரிய பொதுநலம், கொள்கை நலம் சார்ந்தது என்பது கூட என்னை பொறுத்தவரை இது ஒரு சுயநலம். என்ன சுயநலம்னா, என்ன போய் வயசாயிடுச்சுன்னு என்ன சொல்லி நீங்கள் நான் வேலை செய்யறதுக்கு முன்னால் அது ஒரு தடையாக இருக்கிற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல மனசில் ஒரு மூலையில் வயசாயிடுச்சு போட்டுருக்கு நமக்கு அப்படின்னு நினைக்காம இருக்கிறதுக்கு என்னென்னா, இதை விட வயசானவங்களை காட்டிட்டா பெரிய கோடு சின்ன கோடு ஒரு கோட்டை எப்போ சின்ன கோடை ஆக்கிறது, அதுதான் மிக முக்கியம். அதனால வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னால் ஒரு பெரிய கோடை போட்டால் அது சின்ன கோடை ஆகிடும். ஆக இந்த பெரிய கோடைகள்லாம் இங்கே இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. இது சின்ன கோடை, அவ்வளோதான். அதாவது எனக்கு வயசாகிடுச்சுங்கிறத நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்ப வேண்டாம். களத்தில் நிற்கிறது தகுதி இருக்கான்னு பார்க்கணும், அதுதான் மிக முக்கியம். அருமை தோழர்களே, அருமையாக சொன்னார் தலைவர், சொன்னார் கூட்ட தலைவர், சொன்னார் நம்முடைய துணைத் தலைவர், இன்றைய விருந்தினர்களாக இருக்கக்கூடிய சொன்னார். அதில் குறிப்பாக நம்முடைய பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் ஒரு அரசியலில் ரொம்ப ஞானம் பெற்றவர், அனுபவம் பெற்றவர். அவர் ரொம்ப நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னு அவர் சொன்னார். அதுதான் என்னுடைய ஒரு கருத்து ஒற்றுமை ரொம்ப மிக முக்கியமாக. தந்தை பெரியார் காலத்துக்கும் இன்றைய காலத்துக்கு நேரம் அதிகமாகி விட்டது. நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது, நீங்கள் ரொம்ப நேரம் இருக்கீங்க, ஆனால் எல்லாருக்கும் உணவு தயாராக இருக்குது, அதனால் பரவாயில்ல. ஒன்று என்னன்னா கேட்டால், பெரியார் காலத்துக்கு இன்றைக்கி ஒன்று ரொம்ப அழகாக சொன்னார். அவர்கள் அதை விரிவாக சொன்னார். எலக்ட்ரானிக் கருவிகள் மிக முக்கியமாக, மின்னணு கருவிகள், அதே போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு, எல்லாமே மிகப்பெரிய இப்படி பல இருக்கு. விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில் எவ்வளவுக்கு எவ்வளவு அதில் லாபம் இருக்கோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பயன் இருக்கோ, அதை தவறாக பயன்படுத்தினா அவ்வளவுக்கு அவ்வளவு சமூகத்திற்கு கேடுபு இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற தொலைக்காட்சிகளே போதும், அது அறிவியல் கருவி. அந்த அறிவியல் கருவியில் என்ன சொல்கிறார், இப்போ மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா, பல அறிவியல் சிந்தனைகள் வந்தது கிடையாது. எதேதோ அவங்களுக்கு நேரம் போகணும், ரேட்டிங் இருக்கணும், இதுதான் மிக முக்கியம். அப்படி அங்கே வரும்போது மிகப்பெரிய அளவுக்கு ஒரே நேரத்தில் மூட நம்பிக்கை. நம்ம நாட்டில் இங்கே என்ன ஒரு விசேஷம், வேறு நாடுகளில் அறிவியலை பரப்புறதுக்கு, அறிவியல் படிப்பு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த வாய்ப்புகள்லாம் வரும். தந்தை பெரியார் இனி ஒரு உலகத்தில் அழகாக சொல்கிறார். என்னன்னா, இனிமே ஒரே ஆசிரியர் எல்லா ஆயிரக்கணக்கான பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். காரணம் என்னன்னா, வீடியோ வரும். ஐயா இனி ஒரு உலகத்தில் சொன்னார். ஆனால் இப்போ அதே இதை கொடுத்தா நாம் என்ன பண்ணுறோம், மிகப்பெரிய அளவுக்கு மூட நம்பிக்கையை வளர்க்குறது எப்படின்னா, அந்த ஊரோடு தீர்ந்து போகிற மூட நம்பிக்கை இப்போ எல்லா இடத்துலையும் டைரக்ட் இல்லையான்னு சொன்ன உடனே எல்லாரும் உட்காந்து கண்ணத்தில் போட்டுக்கிறோம். அதுதான் மிக முக்கியமான விஷயம். எண்ணி பார்க்கணும் பூராமே. அது மூட நம்பிக்கை வளரும்போது சயின்டிஃபிக் டெம்பர், டு ப்ரமோட் சயின்டிஃபிக் டெம்பர், ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரிங்கிறது அடிப்படை கடமை, ஃபண்டமெண்டல் டியூட்டி.
டியூட்டின்னு அரசியல் சட்டத்தில் இருக்கு. அதை எழுத்தோடு சரி. அது அன்றாட செய்கிற ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் தந்தை பெரியாருடைய திராவிடர் இயக்கம், திராவிட கழகம் தான் செய்யுது. அதனால நாங்கள் விருப்பு வெறுப்புகளை பற்றி கவலைப்படுறதே இல்லை. இன்றைக்கு அந்த மாதிரி நிறைய கருவிகள் ட்ரால்ஸுங்கிறத பற்றி சொன்னார். மிகப்பெரிய சம்பளம் கொடுத்து பொய்யை பரப்புறதுக்கு வச்சுருக்கோம். இதுவரையில் பொய்யை கொடுக்கறது எப்போ ஒருத்தரை கண்டுபிடிச்சாங்க. இப்போ அதுக்கு ஒரு சயின்டிஃபிக்காகவே அன்சயின்டிஃபிக் ஐடியாஸ் ஆர் ஸ்ப்ரெட் இன் அ வெரி சயின்டிஃபிக் வே. இதுதான் இப்போ நவீன வளர்ச்சி. மிகப்பெரிய மூட நம்பிக்கைகள், அறிவற்ற கருத்துகள், அழிய வேண்டிய கருத்துக்கள், இது அத்தனை எப்படி அணுகுண்ட கண்டுபிடிச்சு நாகசாயியையும் மற்றதும் போட்டு அந்த மக்களை கெடுத்தார்களோ அது இன்றைக்கு ஆபத்தோ அது மாதிரி இன்றைக்கு பெரிய ஆபத்துகள் பொய் குண்டுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் அது மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே நமக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகள் என்னங்கிறது இங்கே கவனிக்க வேண்டும். நாம் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறோமேங்கிற யாரும் தயவு செய்து எண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இராணுவ வீரர்கள் எண்ணிக்கையில் குறைவாகத்தான் இருப்பார்கள். தீயணைப்பு வீரர்கள் எண்ணிக்கையில் குறைவாகத்தான் இருப்பார்கள். காவல்துறையினர் எண்ணிக்கை, மக்கள் தொகை எவ்வளவோ அவ்வளோ சமமாக இருக்க மாட்டாங்க. பூராமே மக்கள் தொகை இருக்கும். ஆனால் காவல்துறைக்காரருக்கு என்ன வேலை? எல்லாம் எந்த கட்சி வருது எந்த கட்சி போகுதுங்கிறத பற்றி அவருக்கு கவலை இல்லை. அவருக்கு சென்ட்ரி டியூட்டி, அவருக்கு காவல்துறை. அதே மாதிரி தீயணைப்புத்துறை எந்த நேரமும் தயாராக இருக்க வேண்டிய நேரம். அவங்களுக்கு எப்போ அழைப்பு வரும்னு சொல்ல முடியாது, எப்போ அவங்களுக்கு ஓய்வு, எப்போ திருவிழான்னு கிடையாது. அதே மாதிரி பனிமலையில் நின்று கொண்டிருக்கிற இராணுவ வீரன் இருக்கிறார், அவர்களுக்கு 1000 தலையை நாம் வணங்க வேண்டும். அந்த இராணுவ வீரன் வீட்டை விட்டு வெளியே வரும்போது உயிரோடு திரும்ப வருவேன் என்று அவர்களுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனால் தெரிந்துதான் இராணுவத்துக்கு போகிறாங்க. அது மாதிரி தெரிந்துதான் பெரியாரின் பெரும் இராணுவமாகிய இந்த இராணுவத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்னன்னா இத்தனை ஆண்டுகள் ரிட்டையர் ஆகாத சர்வீஸ். எனக்கு ஊதியமும் கிடையாது, ஊதியமே இல்லைங்கிறத விட ஓய்வூதியமும் வராது. ஏன்னா ஓய்வு பெற்றால ஓய்வூதியம் அதுதான் மிக முக்கியம். ஓய்வு பெறாதவங்களுக்கு எப்படி ஓய்வூதியம்? ஊதியமே இல்லை ஒன்று. ரெண்டாவது ஓய்வூதியமும் கிடையாது. ஆக நிம்மதியா இருக்கும். அதனால பஞ்சப்படி ஏறிச்சா அல்லது இங்க வந்துதா அப்படின்ற நமக்கு எப்பவுமே படி பஞ்சம். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் சமூகத்தை காக்கின்றவர்கள் நாம் என்ற மகிழ்ச்சி இருக்கிறத அந்த ஊதியத்திற்கு இணையான ஊதியம் உண்டா? நினைத்து பார்க்கணும். ஏன்னா எதிரிகள் சுருக்கமாக சொல்கிறார். அதுதான் அழகாக சொன்னார். தந்தை பெரியார் காலத்தில் நாணயமான எதிரிகள் இருந்தார்கள். அது ராஜாஜியாக இருக்கட்டும், இன்னொருத்தராக இருக்கட்டும், வெளிப்படையான எதிரிகள். இங்கே அது இல்லை, கண்ணி வெடிகள். இப்போ புதைச்சி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு அறிவு வேணும். ஆனால் கண்டுபிடிக்கிற அறிவை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதுதான் மிக முக்கியம். நண்பர்களை இன்னொன்று சொல்கிறேன். இங்கே இவ்வளோ பேர் இருக்கோம். 105, 103, 102, 92. யார் கையிலையாவது தடி இருக்கா பார்த்தீங்களா? யாருக்காக தடியில் 80 வயசு 70 வயசு தடி வச்சுருக்காங்க. இந்த கையில் யாத்தியாவது இருக்கா? கிடையாது. எங்களுக்கெல்லாம் சேர்ந்து பெரியாருங்கிற அந்த பெரிய கைத்தடி இருக்கு பாருங்க. அது உங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்தது. இந்த இனத்துக்கே பாதுகாப்பாகும். அது அரசியல் விருப்பு கிடையாது, பதவி ஆசைகள் கிடையாது, வேற ஒண்ணுமே இல்லை. எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவேதான் நாணயமற்ற எதிரிகள். அதை விட ரொம்ப மிக முக்கியம், தன்னை விற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தின் மக்கள். தன்னை விற்றுக்கொள்வது கூட கவலை இல்லை. பெரியார் சொன்னார். ஐயா ஒவ்வொன்றும் பாடமாக சொல்லியிருக்கார். இந்த பாடத்தை மட்டும் கொஞ்ச நேரம் சொல்லணும். அதுதான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி கொள்ளணும். அதுதான் நம்ம இளமையாக்கும். நம்மை வளமையாக்காது, ஆனால் இளமையாக்கும். அதுதான் மிக முக்கியம். பொருளாதார கண்ணோட்டத்தோட, அறிவு கண்ணோட்டத்தோடு நம்ம விட வளமைப்படுத்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. அது வேறு செய்தி. ஆனால் அதே நேரத்தில் நண்பர்களே, நீங்கள் நினைத்து பாருங்கள், மிகப்பெரிய அளவுக்கு நம்முடைய பணி என்பது சாதாரண பணியா? எவ்வளோ பெரிய மாறுதலை செய்திருக்கிறோம். இந்த இயக்கம் அதுக்கு தான் இருக்குது. இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் அல்ல. மிகப்பெரிய அளவுக்கு நம்மால் அந்த இராணுவ வீரர்களால் தான் நாடு காப்பாற்றப்படுவதுங்கிற மாதிரி கருஞ்சட்டை இராணுவம். இந்த இராணுவம் மிகப்பெரிய அளவுக்கு. ஆர்எஸ்எஸும்
சுயமரியாதை இயக்கமும் ஒரே காலத்தில் வந்தது தான். ஏன்னா எப்பவுமே நோயும் வரும், டாக்டரும் வருவார், கிருமியை அதை கண்டுபிடிக்கக்கூடிய மருந்து வரும். அங்கே நோய், இங்கே மருந்து, அதுதான் மிக முக்கியம். எதிர்ப்போம் நாளைக்கு நண்பர்களே, இன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆபத்து பெரியார் காலத்தில் இருந்ததை விட அன்றைக்கு நிஷாவை பார்த்துருக்கோம் மற்றதெல்லாம். ஆனால் இனிமே இப்போ வர்றது மட்டுமல்ல, அன்றைக்கு வெளிப்படையாக வந்தது, இன்றைக்கு வெளிப்படையாக வராமல் பல நேரங்களில் எப்படி கூலிப்படைகளால் கொல்லப்படுவது சாதாரணமாகிவிட்டதோ, நகையை அவமானம் பண்ணி அதை கூலிப்படைக்கு பணமாக கொடுக்குறான்னு செய்தி வருது. அதுதான் மிக முக்கியம். மிகப்பெரிய அளவுக்கு அரசியல்லையும் கூலிப்படைகள் இருக்கின்றன. அதுதான் மிக முக்கியம். அரசியல் கூலிப்படை அதை விட ரொம்ப ஆபத்தானது. எனவே அதோட அடையாளம் கண்டு அந்த கூலிப்படைகளை முகத்தை கிழித்து எறிய வேண்டிய வேலை நமக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, ரொம்ப மிகப்பெரிய அதை போட்டு கொள்வார்கள் மிகப்பெரிய அளவுக்கு. யாரை நினைத்து பார்க்கிறார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் தேர்தல் அது ஒரு பதவி வாய்ப்பு, கொள்கை வாய்ப்பு அல்ல, பதவி வாய்ப்பு அவர்களுக்கு. ஆனால் நம்மை பொறுத்தவரையில் என்ன வேறுபாடு? கவிஞர் ஒன்று சொன்னார், இன்னைக்கு சொன்னார், நாங்கள் இது வரையில் புதுசாக இப்போ கட்சிகள் கூடாது, திடீர்னு கட்சிகள் வரும், யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், அதில் ஒன்றுமே இல்லை. அதில் பதிவு பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், தேர்தலையும் நிற்கலாம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஓட்டு வயது ஒரு கணக்கு, ரெண்டாவது பைத்தியம் பிடிக்காத இருக்கணும், அது ஒன்று மிக முக்கியம். மிகப்பெரிய அளவிற்கு அரசியல் பதவி பைத்தியம் பிடித்து இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்த நேரத்தில் அவர்களையும் நாம் பார்க்கிற போது இன்னைக்கு திடீர்னு என்ன நேரடியாக வரமாட்டாங்க, அதுக்கு பதிலாக வேறு விதமான மாய குதிரைகள் வருது, த்ரோஜ குதிரைகள்னு சொல்கிற மாதிரி வருது. மிக முக்கியம். இன்னொன்று அவர் உதாரணம் சொன்னார், புராண உதாரணம் எல்லாருக்கும் ரொம்ப மாயமான்கள். அந்த மாயமான்கள் வருது. மாரீசன் இருந்தாரா இல்லையாங்கிறது இல்லை, அரசியல் மாரீசன்கள் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு மாயமான்களை கொண்டு வரும்போது எந்த மானாக இருந்தாலும் கண்டுபிடிக்க வேண்டியது பெரியாருடைய நுண்ணாடிக்கு முன்னாலே மற்றவர்கள் எல்லாம் இருக்காது. அந்த வகையில் வரும்போது எங்களுக்கு தெரியும், எதாவது ஒரு இயக்கத்துக்கு ஒரு கூலிப்படை திராவிட இயக்கத்தை அழித்து விடுவோம், இவர்களுக்கெல்லாம் உடனே தேர்தலில் உடனே அடுத்தபடியாக எங்களுக்கு வரும் அப்படின்னு யார் வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு ஊடகங்கள் அல்லது மற்ற இடங்களில் கூட விளம்பர வெளிச்சங்கள் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கலாம். ஆனால் வானவில் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அது நிரந்தரம் அல்ல. வானவில் ஒருபோதும் எப்போதும் நிரந்தரமாக இருக்காது. சூரியன் நிரந்தரமாக தோன்றும், நிரந்தரமாக சூரிய வெளிச்சம் கொடுக்கும். அது மட்டுமல்ல, சூரிய வெளிச்சத்தினால இலைகள் கலையெல்லாம் அதெல்லாம் காய்க்கும். நமக்கே 4 நாள் மழை பெய்ஞ்சதை விட இப்போ வெயில் எதாவது வராதான்னு நினைக்கிறோம். ஆகவே தான் நீங்கள் வானவில் தான் நிரந்தரம், வானவில் வெற்றி பெற்று விடும் என்று சூரியனும் வானவில்லும் போட்டியே போட முடியாது. அந்த கற்பனையே வீணான கற்பனை, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, எல்லா இயக்கத்திலையும் இயக்கத்தை உடைக்கணும், அதில் ஆளுகளை கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி அப்படின்னு ஒரு வந்ததை இப்போ அண்மையில் வந்திருக்கிற அந்த செய்தி நேரம் இல்லாததுனால சொல்கிறேன். அந்த கூட்டணி அப்படின்னா இந்த கூட்டணியை சில பேர் குலைக்கலாம்னு நினைக்கிறார்கள். கூட்டணியை கூட்டணி ஒருபோதும் அழைக்க முடியாது. இது கூட்டணி, அது கூட்டணி. கூட்டு வேறு, கூட்டு வேறு. இந்த கூட்டும் பதவிக்காக நண்பர்களே, இது கொள்கைக்காக. அதுதான் மிக முக்கியம். இதனுடைய வேறு எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. என்னுடைய வேறு அவர்களுக்கு சொல்கிறேன், யாரோ இவர் கிடைச்சாரா, அவர் கிடைச்சாரு, இவர் கிடைச்சாருன்னா அப்பப்போ பல பேரை பார்த்துருக்குறோம். நாங்கள் 82 பொது வாழ்க்கையில் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு நான் என்னை பற்றி சொல்லிக் கொண்டதில்லை, நண்பர்கள் தகவலுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அத்தனை தேர்தலிலும் பார்த்தவன் நான். முதல் தேர்தலில் ஆரம்பித்து நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், எல்லா தேர்தலையும் பார்த்தவன். அதுக்கு இந்த முதல் தேர்தல் கணக்குக்கு முன்னால் ஒரு பச்சைப்பட்டி மஞ்சப்பட்டி இருந்தது. அந்த தேர்தலும் பார்த்தவன். அதில் ராமசாமியாச்சு எங்கள் ஊரில் சுயேட்சையாக நின்றார். அதுதான் நான் மாணவன், அதுதான் மிக முக்கியம். அங்கே அப்போ ஏன்னா
மாணவ பருவம் வானர சேனை மாதிரி நாங்கள் எல்லாம் போவோம் மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே இந்த தேர்தல் கணக்கோட ஒரு ப்ளஸ் ஒன்று போட்டுங்க, அதுவும் சேர்த்து இருக்கக்கூடியது. ஆகவே இந்த இயக்கம் தந்தை பெரியார் ஒவ்வொரு நிலைப்பாடும் எடுத்திருக்கிறோம். தேர்தலில் வெவ்வேறு இயக்கம் திராவிட கழகம் பல நிலைகளை கூட எடுத்திருக்கு. ஆனால் எந்த இடத்திலும் நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியை நாங்கள் பின்னாலே திருத்திக் கொள்ளுகிறோம், வருத்தப்படுகிறோம் என்று ஒருபோதும் அழிக்காத ஒரு இயக்கம் என்றால் அது திராவிடர் கழகம் ஒன்றுதான். காரணம் தந்தை பெரியாருடைய தொலைநோக்கு. அந்த தொலைநோக்கோடு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். திராவிட இயக்கம் என்ன, நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளானா, அது கிள்ளுக்கீரையா? திராவிட இயக்கத்தை நீங்கள் அப்படியே மைனஸ் ஆக்கிடலாம் ப்ளஸ் ஆக்கிடலான்னா வகுத்து பார்த்தாலும் சரி உங்களுக்கு கணக்கு தெரியலன்னு அர்த்தமே தவிர ஒருபோதும் எந்த கொம்பனாலும் இதை ஆக்க முடியாது. அது காரணம் என்னன்னா இந்த தேர்தல் இயக்கத்தினுடைய தத்துவமே வேற. அது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர்கள், எழுதி கொடுப்பவர்களுக்கோ சொல்லிக் கொடுப்பவர்களுக்கோ உங்களுக்கு சொல்லவே இல்லை. காரணம் என்ன, இது வசனம் பேசுகிற மேடை அல்ல, இது கொள்கை பேசுகிற மேடை. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒன்றை சொல்லுகிறோம், அடுத்த தேர்தலை பற்றி கவலை அரசியல்வாதிகள். ஆனால் எங்களுக்கு திராவிட இயக்கத்தை ஏன் காப்பாற்ற வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்னார். ஏன் அவருக்கு பின்னாலே நாங்கள் இதை உழைத்துக் கொண்டிருக்கிறோம். திராவிட இயக்கம் 100 ஆண்டை தாண்டிய ஒரு வரலாற்று இயக்கம். பலவிதமான எதிர்ப்புகளை எதிர்நீச்சல் அடித்து சென்ற இயக்கம். அன்னை மணியம்மையார் அவர்கள் இந்த இயக்கத்திலேயே நாவலர் பிரிந்த நேரத்தில் அன்னை மணியம்மையார் அவர்கள் ஒரு தெளிவாக அவர்கள் இந்த இருவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும், கலைஞரையும் நாவலரையும் என்று சேர்த்து ஒரு முயற்சி எடுத்தார். நான் முதல்ல பேசினேன். பிறகு அம்மா அவர்கள் தெரிந்த ஐயா இல்லை, பெரியார் இல்லை என்று சொல்கிற நேரத்திலே திமுக உடைந்துவிடக் கூடாது என்பதில் மிக முக்கியமாக அன்னை மணியம்மையார் அவர்கள் அந்த முயற்சி எடுத்தார்கள். அதற்கு கலைஞர் அந்த நன்றி அறிவிப்பு கடிதம் எழுதினார். கடிதம் இருக்கு, அதை போட்டிருக்கோம். மிகப்பெரிய அன்னை மணியம்மையார் அவருடைய புத்தகம் இருக்கிறது. அதில் அந்த கலைஞருடைய கடிதத்தை இதுவரை வெளிவராத கடிதம், அந்த கடிதத்தை போட்டிருக்கிறோம். அதில் ஒரு வரி எழுதுகிறார், நம்முடைய இயக்கம் என்பது திராவிட இயக்கத்தை நீங்கள் காப்பாற்று செய்த முயற்சிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த இயக்கம் என்பது மற்றவர்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இது நெருப்பாற்றில் மெழுகு படகில் பயணம் செய்கின்ற காப்பாற்றப்படுகின்ற இயக்கம் சொல்லி கொஞ்சம் எண்ணி பாருங்க. திராவிட நெருப்பாடு, அதில் மெழுகு படைன்னு நினைக்கிறான் நம்ம பேரு. ஆனால் அந்த அடுத்த படையோடு அதை காப்பாற்றி கொண்டிருக்கிற இயக்கம்தான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியாக இன்றைக்கு ஒப்பற்ற முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் மீது அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிற இயக்கம். இந்த இயக்கத்தை நீங்கள் ஏதோ ஒரு வண்ணம் தீட்டி அல்லது ஏதோ தார் பூசி அந்த கொம்பன் இந்த கொம்பன் என்று புதிய சில ஆள்களை பிடித்து கொண்டு வந்து பேசலாம் நினைக்காதீர்கள். எந்த இயக்கத்திலும் யூதாசிரியர் இருப்பார். ஏன்னா நண்பர் என்னை விட அதிகமாக பைபிள் படித்தவர். எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்சது மத நூல் தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், நான் என்னுடைய இயக்க தோழர்களுக்கு தெரியும். அதில் ஒரு உதாரணம் சொல்லுவேன், ரொம்ப மிக முக்கியமாக. மற்ற தோழர்கள், கூட்டணி தோழர்கள் உள்பட தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அதிலிருந்து சொல்ல வேண்டியது. மத நூலாக இருந்தாலும் என்ன, எது நூலாக இருந்தாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொழுது மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அது நமக்கு பயன்பட வேண்டியது தான். அப்படி வருகிற நேரத்தில் ஒன்று சொல்கிறேன், இந்த ரொம்ப அதிகமாக இந்த யூதாஸ் கதை, நான் கிறிஸ்துவ பள்ளியில் படித்தவன், அதனால் எனக்கு தெரியும். தினசரி ரொட்டியை கொடுங்கன்னு கேட்குறவங்க, அதுதான் மிக முக்கியம். திவஸ்தி டெய்லி பிரெட், அதுதான் மிக முக்கியம். அதோட அவருன்னு ரொட்டித்தாலி இவர் சங்கடப்படக்கூடாது, அதனால நான் பேச மாட்டாங்க. மிகப்பெரிய அளவுக்கு அவரை சங்கடப்படுத்தக்கூடாது. அவர் சங்கடப்படுறாரே இல்லையா, அவர் இதை வச்சு 2 பேருக்கும் அவர் சங்கடப்படுத்திடுவான் பின்னால மற்றவன். எனக்கு எங்கே எந்த சந்தி கிடைக்கும் அவர்கள் நினைக்கிறாங்க. நாங்கள் இணைப்பதை பற்றி பேசுகிறவர்களை தவிர பிரிப்பதை பற்றி பேசாதவர்கள், அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பைபிளில் ரொம்ப பிடிச்ச ஒரு என்னன்னா, நடந்ததா இல்லையா ஆராய்ச்சியா ஏற்றுக்கிறோமா அதெல்லாம் இல்லை. ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. எல்லாம் கட்டுறாங்க. பிலாத்து மன்னன் வர்றான், வந்து எல்லாத்தையும் வந்த உடனே எப்படி கைது பண்ணணும், இயேசுவை கைது பண்ணணும்.
இயேசுநாதரை கைது பண்ணாங்க. லாஸ்ட் சப்பர், கடைசியாக வந்தால் சாப்பாடு. ஆனால் இவர் எனக்கு இருக்கார் பக்கத்தில், நான் தப்பாக சொன்ன ஒரு கரெக்ட் பண்ணுவார். ஏன்னா அவர் அதுலேயே இருக்கிறவர். அதனால் வந்து கடைசியில் உட்காந்து அவர் சாப்பிட்றதுக்காக உட்காந்து எல்லாம் பண்ணுறாங்க. அதுதான் சரியான சந்தர்ப்பம். அப்போ வந்து அவங்க நீங்கள் யாரோ கைது பண்ணலாம் அப்படி பிளாத்து பண்ண சொன்ன உடனே இவங்க வந்து அதுக்கு வர்றான், கைது பண்ணுறது அடையாளம் வர்றாங்க. அப்போ காட்டி கொடுக்குற அது அவர் இருக்காரு பாருங்க, யூதாஸ் காரியத்தை. அந்த யூதாஸ் காரியத்தை வந்து அவர்கிட்ட மெதுவாக கேட்குறாங்க, எல்லாரும் தாடி வச்சுட்டு இருக்காங்க, எல்லாரும் ஒரே மாதிரி தான். இது யார் இயேசுநாதர் கைது பண்ணுறதுக்கு முன்னால் யார் இயேசுநாதர் தெரியாதா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறான். அந்த கதை நடந்தா இல்லை. இந்த தத்துவம் ரொம்ப மிக முக்கியமான தத்துவம் நண்பர்களே. எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த நேரம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு தத்துவம் இருக்கிறது. அதில் என்னன்னா, அப்போ சொல்கிறார், கவலைப்படாதீங்க. யார் யூதாஸ் சொல்கிறார் என்னன்னா, நான் யாரை கடைசியாக கட்டி பிடித்து முத்தம் கொடுப்பேனோ ரொம்ப பாசத்தோடு அவர்களால் இயேசுனார். நீங்கள் அவரை கைது பண்ணிக்கலாம். ரொம்ப பேர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க தயாராக இருக்கலாம். இதை இந்த கூட்டணி தோழர்கள் கூட்டணியை உருவாக்குவதற்கும் கூட்டணியை பாதுகாப்பதற்கும் தயாராக இருக்கிற எங்களை போன்ற திராவிட கழகத்துக்காரர்கள் இந்த உதாரணம் மதவாத உதாரணம் இருக்கலாம். ஆனால் தத்துவம் ரொம்ப மிக முக்கியமானது. முத்தம் கொடுக்கிறவனை கவனித்து வையுங்கள், மொத்தமாக கொடுக்கிறவர்கள் நாம இருப்போம். அதுதான் மிக முக்கியம். எனவேதான் ரொம்ப முத்தம் கொடுக்குறானேன்னு நினைக்காதீங்க. நான் ஆரம்பத்துல இருந்து ஐயா அதை கவனமா இருப்பாரு. பெரியாருக்கு பிறகு நாங்களே கவனமா இருக்கோம். எங்கிட்ட முத்தம் கொடுக்குறவன் நெருங்கினா தத்துவம் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சிருப்போம். ஆகவே தான் எந்த இயக்கத்திலையும் ரொம்ப அதிவேகமாக பேசணும். அந்த இயக்கத்தில் கடைசி வரையில் இருந்ததே இல்லை, வரலாறு. அதுதான் மிக முக்கியமானது. ஆகவே எங்களை யாரை எந்த பார்வையோடு பார்க்க வேண்டும் என்ற பார்வை கண்ணாடி இருக்கிறது. அது பெரியாரின் கண்ணாடி, முன்னாடியை விட ஆழமான அரசியல் கண்ணாடி, காலத்தை தாண்டிய கண்ணாடி. அதை மறந்து விடாதீர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழலை இன்றைக்கு இருக்கிற காரணத்தால் தான் திராவிட இயக்கம் ஒருபோதும் மைனஸ் ஆகாது, பிளஸ் ஆகும். ஏன்னா என்னுடைய வரலாறு தெரியாது ரொம்ப பேருக்கு. நான் சொல்றேன், யார் மைனஸ் ஆவாங்க சொன்னார். இப்போதான் பூனைக்குட்டி ஐயா சொல்லுவார். இந்த பூனைக்குட்டி வெளியே வந்துங்கிற வார்த்தையே பெரியார் சொன்ன வார்த்தை. பூனைக்குட்டி வெளியே வருது, அடிக்கடி வரணும். ஏன்னா ரொம்ப நேரம் கேட்டிஸ் அவுட் ஆஃப் தி பேக்னு ஆங்கிலத்தில் சொன்னான் மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே நான் அரசியல்ல சாதாரணமாக எடை போடாதீங்க. திராவிட இயக்கம் எவ்வளவு பெரிய சங்கடங்களை சந்தித்திருக்கிறது, எவ்வளவு பெரிய இந்த திராவிட இயக்கம் நாளைக்கு நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். இன்னைக்கு என்ன அரசியல் இயக்கம் எப்படியா இருக்கட்டும், இவங்களை கவசங்களா இருக்கிறது தான் முதல். இது கேடயங்களுக்கு தான் குண்டு துளைக்கும், மேலே அடிச்சா கூட அந்த கேடயத்தில் அந்த குண்டு வீச்சாக இருந்தாலும் அதற்கு எங்களை நாங்கள் இழக்க தயாராகி கொண்டுதான் இந்த கருப்பு சட்டையை போட்டு கொண்டு வந்திருக்கிறோமே தவிர வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் எதை செய்தாலும் வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்கள். இந்த இயக்கம் ஒரு இனவெறி இயக்கம் அல்ல. மிக முக்கியமாக யாருக்காவது சந்தேகம் இருந்தா டிஜேஎஸ் ஜார்ஜ் என்று சொல்லக்கூடிய அந்த ஜார்ஜ் அவர்கள் மிக தெளிவாக ஒரு கட்டுரை இந்து பத்திரிகையில எழுதுகிற நேரத்தில், அவர்கள் பெரியாரை பற்றி கேட்ட நேரத்தில் இந்து பத்திரிகையில மிகப்பெரிய அளவிற்கு கட்டுரை கேட்கிறார்கள். யாரை? டிஜேஎஸ் ஜார்ஜ் என்று அவர் சொல்றார். மூத்த பத்திரிகையாளர், ஆய்வாளர், சமூக ஆய்வாளர். அவர் சொல்றார், முதல்ல இந்த இயக்கம் ஆரம்பிச்சது போறதை பார்த்தா இது எங்க ஒரு இனவெறி இயக்கமாக மாறிவிடுமோ என்ற ஐயம் எங்களை போன்றவர்களுக்கு இருந்தது. நான்காம் ஏன்னு கேட்டா மற்றவர்கள் மாதிரி ஆக்குனாங்க. பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் சொல்லும் போதே அதுக்கு வேற விதமான ஒரு வர்ணத்தை பூசினாங்க, அப்ப காட்டினாங்க. ஆனா அதே நேரத்தில் அவர் எழுதுறாரு, பெரியார், அண்ணா, கலைஞர் இவரெல்லாம் பார்த்த உடனே இல்லை, அது ஒரு கலாச்சார பாதுகாப்பு இயக்கம் என்பதை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஆகவே அந்த இயக்கம் சாதாரணமான இயக்கம் அல்ல, மிகப்பெரிய அளவுக்கு என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே நண்பர்களே, நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவசியம் வரும்போது தெளிவாக்குவோம். மிக முக்கியமாக அந்த அடிப்படையில் இன்றைக்கும் திராவிட இயக்கத்தை
நீங்கள் அசைக்க முடியாது. காரணம் என்னன்னா, இதுவரை நீதிக்கு முன்னால சத்திரமூர்த்திகள் சொன்னார்கள், அன்றைக்கு இருந்தார்கள், அன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு. இன்றைக்கு ராகுல் காந்தி காங்கிரஸ் இருக்கிறத அது வித்தியாசமானது. அது சமூக நீதி. தந்தை பெரியார் காஞ்சிபுரத்தில் எதை சொல்லிவிட்டு வெளியே வந்தார்களோ, அந்த எதை சொல்லிவிட்டு வெளியே வந்தார்களோ அதை அப்படியே இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிற அளவுக்கு வந்திருக்கிற ஒரு இளம் தலைவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் பெருமதிப்பிற்குரிய, பாராட்டப்பட வேண்டிய, பின்பற்றப்பட வேண்டிய ராகுல் காந்தி அவர்கள். மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே அவர் தெளிவாக சொல்றார், 50% தாண்டி போயிடும் சொன்னார். வழிகாட்டினது யாரு? 69% இருக்கு, மிக முக்கியமா. அதே மாதிரி நண்பர்களே, ஒவ்வொரு துறையிலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு இந்த வாய்ப்புகள், இந்த இயக்கம் அதுதான் எங்களுக்காக அல்ல. நாங்கள் அடுத்த தேர்தலை பற்றி கவலைப்படுகிறவர்கள். மற்ற கட்சிகளாக இருந்தால் அடுத்த தேர்தலோடு சில கட்சிகள் காணாது போயிடும். ஆனால் தேர்தலை பற்றி கவலைப்படுறது அல்ல. திராவிட மாடல் ஆட்சி. தேர்தல் ஒரு வாய்ப்பு, தேர்தல் ஒரு கருவி, தேர்தல் ஒரு உத்தி, தேர்தல் ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். ஆனா அடுத்த தலைமுறை மாற வேண்டும், அதுதான் மிக முக்கியம். படிக்கக்கூடாத தலைமுறையை படிக்கக்கூட தலைமுறை ஆக்கியிருக்கிறோம். பெண் அடிமைதான், அடிமையா இருக்கிற தவிர பெண்ணுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொன்ன தலைமுறையை மாற்றி, பெண்ணே பெண்ணே திரும்பிப்பார், மற்றவர்களோடு நீ எந்த விதமான குறைபாடும் கிடையாது, உன்னிடத்தில் இருக்கிற ஆற்றலை வெளியே கொண்டு வான்னு சொல்லி சரி பகுதி வைத்து ஒரு பகுதி இயங்காது இருந்த ஒரு சமூகத்தை உடல் முழுவதும் இயங்கக்கூடியது சரிபகுதியாக ஆக்கிய இயக்கம். அந்த இயக்கத்துக்கு பெயர் திராவிட இயக்கம். எனவே அது தேர்தல், அது ஒரு வழிமுறை, அவ்வளவுதானே தவிர தேர்தலில் நின்றாலும் வென்றாலும் சென்றாலும் இந்த இயக்கம் கொள்கையை அடிப்படையாக கொண்டது, நீதி கட்சி. அப்பதான் அண்ணா சொன்னார், அதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளட்டும். அண்ணாவே பதில் சொல்லியிருக்காரு, ரொம்ப அழகாவே, அன்றைக்கே ரொம்ப தெளிவாக சொன்னார். இதனால ரொம்ப மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், பாதுகாக்கப்பட வேண்டும். நாங்கள் எங்களுடைய வேலை திராவிடர் கழகம் என்று சொல்வது எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி எண்ணிக்கையில் குறைவாக தான் இருக்கும் மிக முக்கியமாக. ஆனால் நாங்கள் சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால், ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நாங்களே பாருங்க. என்ன கேட்டா, திமுகங்கிற அரசியல் கட்சியை பாதுகாக்கணுங்கிறது நாங்கள் ஏதோ உதவிக்கு போனவங்க அல்ல, அது எங்க இயக்கம். அந்த முறையில் அவங்கள விட அக்கறை நமக்கு. கேண்டிடேட் தோத்து போனால் ஒரு அர்த்தம் போயிடுவார். ஆனால் தோத்து போனார்களேங்கிற கவலை இருக்கு பாருங்க, அது நபர்கள் தோல்வியாக கருத மாட்டோம், கொள்கை தோல்வியாக கருதக்கூடிய நிலை வரும்போது அந்த கொள்கைக்காக 1000 மடங்கு அதை விட அதிகமாக பாடுபட வேண்டிய உணர்வு எங்களுக்கு உண்டு. காரணம் இனநலம், சுயமரியாதை நலம், பகுத்தறிவு, சமதர்மம் எல்லாமே மிக முக்கியமானது. ஆகவேதான் இதை மிரட்டலாம், உருட்டலாம், அல்லது பத்திரிகைகளுடைய வெளிச்சங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு, இந்த வெளிச்சமெல்லாம் மின்மினி வெளிச்சங்கள், நீங்கள் மின்சாரத்தோடு மின்மினியை வைத்துக்கொண்டு போராடலாம், அதை ஒப்பிடலாம் என்று நினைத்து விடாதீர்கள். உங்களுக்கு மின்மினி அந்த நேரம், அது நேரம் வானவில் நிரந்தரம் அல்ல, புரிஞ்ச நல்ல உணர்வு வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே யூதாசுகளை நீங்கள் நம்பாதீர்கள், அதுதான் மிக முக்கியம். ஆனால் இது யூதாஸ் காட்டி கொடுத்த உடனே இயேசுநாதர் உள்ள போயிட்ட பழைய கதை இல்லை, பைபிளையே மாற்றி எழுதி புதிய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாடாக அரசியல் ஏற்பாடு இருக்கும், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே தான் தோழர்களே உழைக்கிறோம். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இந்த மாதிரி உழைக்கிறப்போ எப்படி அதுக்கு அந்த எங்களுக்கு நான் தோழர்களை வச்சு சொல்கிறேன். என்னன்னா நான் ஒரு நபரை சொல்லலை, நான் என்னை உருவகப்படுத்திக் கொள்வது உங்களை வைத்துத்தான், தோழர்களை வைத்துத்தான், குடும்பங்களை வைத்துத்தான் மிக முக்கியமாக. எனவே நான் இங்கே வரும்போது எனக்கு 92, போகும்போது 29. மிக முக்கியமாக நல்ல ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்க, அது நல்ல அளவுக்கு. அதே மாதிரி தான் எங்கள் தோழர்களுக்கும் மிக முக்கியமாக அப்படி வரக்கூடிய சூழ்நிலையை வந்தால் ஒன்றே ஒன்றுக்கு என்ன காரணம், நானே படித்தேன், ஐயாவை திரும்ப படிக்கிறவன் நான். அப்போ 86வது ஆண்டில் ஐயா சொல்கிறார், இந்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன், நிறைய சொல்லிட்டு வர்றாரு. நம்ம தோழர்கள் 86 வயது, உடல்நலம்,
இந்த மாதிரி குறைவாக இருக்குது எல்லாம் பண்ணி 86வது ஆண்டு செய்தி. அவர் 95 வரைக்கும் இருந்தவர். அது வாழ வச்சாங்க அன்னை மணியம்மையார் அவர்களும் இயக்க தோழர்களும் இயக்க கொள்கைக்காரர்களும். அவ்வளோதான். என்னுடைய குருதி குடும்பம் ஒரு பகுதியில் அவருடைய பங்கு இருக்குது. ஆனால் அதை விட அதிகமான பங்கு கொள்கை குடும்பத்துக்கு. நம்ம சொன்னதெல்லாம் தோழர்கள் வந்து காட்டுறாங்களே, நீங்கள் காட்டினா என்ன? வடநாட்டிலேருந்து வந்து பார்த்து இந்த கரிச்சட்டைக்காரங்க இதே சென்னையில் வந்து மாநாட்டில் இவ்வளோ பேர் கரிச்சட்டையோடு வந்துருக்கீங்க, உங்களுக்கு தட்டை தைச்சு கொடுப்பாங்க, எல்லாருக்கும் பணம் கொடுப்பாங்களான்னு வடநாட்டிலேருந்து வந்தவங்க கேட்டாங்க டெலிகேட்ஸு. இல்லைங்க, பணம் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்துருக்காங்க அவங்க. இன்னைக்கு எல்லாம் பணத்தை கொடுத்துட்டு தான் பார்த்தாங்க. அதுதான் மிக முக்கியம். மிகப்பெரிய அளவுக்கு பணம் வாங்குற இயக்கம் அல்லைங்க, இது பணத்தை கொடுத்துட்டு வேலை செய்கிற இயக்கம். அதுவும் சாதாரண பெரியார் மாணாக்கரை பார்த்தோமே, அவர் என்ன ஒரு சாதாரண பஸ் கண்டக்டருங்க, வேலை தவறாமல் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த குடும்பத்தில் என்று சொன்னால் அந்த மனப்பான்மை, பணத்தை வைத்திருக்கிறவர்களுக்கெல்லாம் கொடுக்கிற மனப்பான்மை வராது. கொடுக்கிறவர்களெல்லாம் பணம் இருக்குதான்னு சொல்ல முடியாது. எது இருந்தாலும் இல்லையானாலும் நம்முடைய குடும்பத்தின் ஒரு பகுதி என்று நினைக்கிறார்கள் அல்லவா, அந்த தோழர்களுக்கு நான் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறேன், எவ்வளவு தலைதாழ்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் நினைக்கும் போது தான். அப்போ நான் நினைக்கும் போது ஐயா படிச்சுட்டு இருந்தேன். அப்போ பெரியார் சொல்கிறார், இவ்வளவு பெரிய உணர்வோடு வரும்போது மேலே மேலே வேலை செய்கிற உணர்வு நமக்கு வருது. களைப்பு இல்லை, சோர்வு இல்லை. எத்தனை முறை எனக்கு தெரியும் கவிஞர் சொல்லுவார், ஆசிரியர் உடம்புல கத்திப்படாத இடமே இல்லை, மிகப்பெரிய அளவுக்கு. அதனால தான் கத்திக்கிட்டே இருக்கார். மிகப்பெரிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதில் ஐயா சொல்கிறார் மிக முக்கியமாக ஒரே ஒரு அந்த 1962 பெரியார் எழுதின ஒரு பகுதியை மட்டும் இந்த சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். பல காரணங்களால் நானே என்னை இந்த உடல்நிலையை பற்றி ரொம்ப கவனிக்கிறார், ரொம்ப கஷ்டமாக இருக்காரு. நான் அந்த பகுதியை படிக்கலை. அப்போ அதிலிருந்தெல்லாம் வெளியே வந்தார். அதுதான் மிக முக்கியம். இந்த காரணங்களால் நானே என்னை ஒரு கண்டம்டு மேன், வேலைக்கு பயன்பட முடியாத தள்ளப்பட்ட மனிதன் என்றே கருதி வாழ்ந்து வருகிறேன். இவ்வளோ கஷ்டம் சொல்லிட்டார். அப்போ 62 தான் எண்ணி பாருங்க, 73 வரைக்கும் இருந்தார் ஐயா அவர்கள். ஒரு வாழ்ந்து வருகிறேன். இவ்வளவு குறைபாடுகளும் இயலாமையும் இருந்தும் மக்கள் என்னிடம் வைத்திருக்கும் அன்பும், கவனிங்க முக்கியம், இந்த இயக்கத்துக்கு என்ன மரியாதை, இந்த இயக்கத்தினுடைய பலம் என்ன, இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய இதனுடைய பிரதிபலிப்பின் தாய்க்கழகம், அது சேய்க்கழகம், சேய் அமைப்பு. அந்த இயக்கம் இவ்வளவு குறைபாடுகளும் இயலாமையும் இருந்தும் மக்கள் என்னிடம் வைத்திருக்கும் அன்பும் மரியாதையும் ஜன்னி வந்தவருக்கு ஏற்படும் பலம். இந்த ஜன்னி எவ்வளோ அற்புதமான உதாரணம் பாருங்க. இந்த ஜன்னி வந்துட்டா நீங்கள் அதை தெரியும், மருத்துவர்கள் மற்றவங்களுக்கு தெரியும். ஜன்னி வந்தவரை போய் பிடிச்சிங்கன்னா சுலபமாக பிடிக்க முடியாது. அவனுக்கு ஒரு பெரிய ஆவேசம் வந்துடும், அப்படியே முறுக்குவான் கூறாம. டாக்டர் ஒரு ஆள் இல்லை, பல்ல கடிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணி இந்த மாதிரி 3-4 பேர் பிடிச்சி உட்காந்துருப்பாங்க. அதை மீறி அப்படின்னு வரக்கூடிய அளவுக்கு வேகம் வரும். அது சொல்கிறார். இந்த உதாரணம் பாருங்க. ஜன்னி வந்தவனுக்கு ஏற்படும் பலம் சகிப்புத்தன்மை போல் என் நிலை, அறியாத அளவுக்கு வேலைகளையும் பொறுப்புகளையும் நானாக மேற்கொண்டு கொண்டு தொந்தரவடைகிறேனாக வருகிறேன். ஆனால் இப்படிப்பட்ட தொந்தரவுகளால் நான் அவஸ்தைப்படாமல் இருக்கத்தக்க வண்ணம், இந்த தொந்தரவுகள் தான், அந்த தொந்தரவுகளால் நான் அவஸ்தைப்படாமல் இருக்கத்தக்க வண்ணம் நோய் தெரியாமலேயே இருப்பதற்கு டாக்டர்கள் குளோரோஃபார்ம் மயக்க மருந்து கொடுப்பது போல பணம் பண்டம் கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார்கள். அதனாலேயே உடல் நிலை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் தொண்டாற்றி வருகிறேன் என்று சொல்லுவேன் என்று அந்த பகுதியை சொல்கிறார். அது மாதிரி உற்சாகப்படுத்துகிறாங்க. எனக்கு எது உற்சாகம்? அது மாதிரி எப்போ கேட்டாலும் சந்தா கொடுக்குறீர்கள், பெரியார் வளம் கொடுக்குறீங்க. நான் பெரியார் இல்லை, பெரியார் ஆக முடியாது. ஒரே ஒரு பெரியார் தான் இருக்க முடியும். பெரியாருடைய மாணவன். பெரியாரிடத்தில் எவ்வளோ அன்பு காட்டுவீர்களோ அதே அன்பு பெரியார் தந்த புத்தியை பயன்படுத்துகிற ஒரு தொண்டரிடத்திலும் நாங்கள் காட்டுவோம் என்று காட்டுகிறீர்களே. உங்களுடைய அத்துணை பேருடைய ஒத்துழைப்புக்கு நன்றிக்கு என்றும் வணக்கம்.
எப்போதும் களமாடுவதற்கு தயாராக இருக்கிறோம். எப்போதும் நாம் கள வீரர்கள் என்ற உணர்வோடு பாருங்கள். நம்மளை காக்கின்ற இயக்கம் இருக்கிற தந்தை பெரியாருடைய கட்டளை அது. அந்த கட்டளையை தலைமை போட்டுக்கொண்டு இந்த ஆட்சி மாறினால் நம்முடைய சமூகத்தினுடைய நிலை என்ன, நம்முடைய மக்களுடைய வாழ்வு என்ன? மக்களை பற்றி கவனிக்கிறோம், அரசியல்வாதிகளை பற்றி நமக்கு கவலை இல்லை. இந்த மக்களை நினைக்கிற இயக்கம் இந்த இயக்கம். ஆகவே மக்களுக்காகவே பாதுகாப்போடு இருப்போம். திராவிட மாடலை பாதுகாப்பது என்பது ஒரு கட்சியை பாதுகாப்பது அல்ல, திராவிட மக்களை பாதுகாப்பது, திராவிட மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது, திராவிட மக்களுடைய கலாச்சார பெருமைகளை பாதுகாப்பது, திராவிட மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது, திராவிட மக்களுடைய சமத்துவத்தையும் சுயமரியாதையையும் பகுத்தறிவையும் காப்பாற்றுவது என்பதுதான் உறுதி. அந்த உறுதியை இந்த நாளில் எல்லோரும் எடுத்துக்கொள்கிறோம் என்பதற்கு எழுந்து நின்று நாம் அத்தனை பேரும் இந்த உறுதியை காப்பாற்றுவோம். அரசியலிலே தோன்றுகிற சின்னாபின்னங்களை பற்றி நாம் கவலைப்படவில்லை, மற்றவர்களை பற்றி கவலைப்படவில்லை என்று கூறி அனைவருக்கு ஏற்பாடு செய்த தோழர்கள் மற்றவர்களுக்கு நன்றி 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 என்று கூறி முடிக்கிறேன். வணக்கம், நன்றி. வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு, திராவிடம் வெல்லும், அதனை வரலாறு என்றைக்கும் சொல்லும் சொல்லும் சொல்லும். திராவிடம் என்பது சமத்துவம், திராவிடம் என்பது சுயமரியாதை, திராவிடம் என்பது அடிமைத்தனத்தை போக்குவது, திராவிடம் என்பது துரோகத்தை துளைத்து எடுப்பது, தொலைத்து விடுவது. எனவேதான் துரோகத்துக்கு இடமில்லை, கொள்கைக்கே உண்டு. எனவேதான் திராவிட மாடல் ஆட்சியை காப்பாற்றுவது ஒரு போர் வீரரை போல கேடயமாகவும் கவசமாகவும் நிற்போம் நிற்போம், காப்போம் காப்போம், இனத்தை காப்போம், மக்களை காப்போம், உரிமையை காப்போம். நன்றி, வணக்கம்.